ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கைஸ், எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம சுவாமிபுரம் வந்து மலேசியா ஆகஸ்ட் 1 வராரா இல்லையா, ஆக்சுவலாக டீம் ரியல் வீக்கா அண்ட் ரீல் வீக்கா 2 பேருமே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். நமக்கு அப்படி தான் அப்டேட்ஸ் கிடச்சிருந்துச்சு ஃபஸ்ட்டு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் விஜய் வரமாட்டாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. நிறைய பேர் நம்மகிட்ட பர்சனலாகவே வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க. ஸோ வரலையா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ நேற்று கொடுத்துருந்தோம். ஸோ விஜய் வராமலாம் இருக்க மாட்டார். ஸோ வந்து அன்னைக்கு அந்த டேக்கில் வச்சுருந்தாங்களே, அதுதான் பின் பண்ணி வச்சிருந்தது தான் வந்து ரிமூவ் ஆயிருக்கு. பட் அங்கே வீடியோஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணும்போது அந்த 6 டேஸ்க்கு முன்னாடியே 5 டேஸ்க்கு முன்னாடியே அந்த அப்டேட் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து அந்த பின் பண்ணதுக்கு அப்போ பார்த்தப்போ கீழே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க போல். எலிசபெத் ராஜா அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி வந்து இல்லை சிஸ்டர் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தேன். ஆமாங்க, அங்கே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. விஜயோட லிஸ்ட் அங்கே நேமில் இல்லை. அதாவது அவங்க ஃபஸ்ட்டு அந்த ஷேர் பண்ணியிருந்தாங்களா போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டுமே இல்லை, அதுவுமே ரிமூவ் ஆயிருக்கு. ஒருவேளை விஜய் வரலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்குமே டவுட் இருக்குது. இதை பற்றி நான் கேட்டிருக்கேன் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட. பட் அப்டேட்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். வரேன் அவங்க கிட்ட இருந்து ரிப்ளை வந்துச்சு அப்படின்னா. அவங்க லக்ஷ்மி பிரியா கூட நம்ம பிரவீன் முன்னாடி சார், சாய் பிரமோதா மேம் போகிறாங்க. அவங்க கூட ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புதுசாக வந்து இவங்களோட நேம் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ரேடியோ அனௌன்சர் அண்ட் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. மேபி விஜய்க்கு பதிலாக அவங்க வராங்களா ஏன்னா நமக்கு தெரியல. பட் விஜய் வருவார்னு தான் நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். அட் லாஸ்ட் மினிட் மேபி அவரோட மூவி ப்ரொமோஷனுக்காக போகலையான்னு நமக்கு தெரியல. மேபி ஏதோ ரீசனால் வந்து அவரோட நேம் அங்கே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பட் அஃபிஷியலாக நமக்கு எந்த அப்டேட்டுமே கிடைக்கல. ரிமூவ் மட்டும் தான் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப நம்மளே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கோம். நான் வந்து அப்டேட்ஸ் கேட்டிருக்கேன். யாருக்கு எதாவது ரிப்ளை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் கொடுப்பேன். அவங்க ரிமூவ் பண்ணல, அந்த போஸ்ட் அப்படியே தான் வச்சிருக்காங்க. வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அதுக்காக தான் ஃபஸ்ட் நான் சாரியுமே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக அப்டேட்ஸ் கிடச்சிச்சுன்னா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணேன். இது இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் யாராச்சும் பேசி, உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட யாராச்சும் நீங்கள் பேசி, இல்லை அவர் கன்ஃபார்மாக போகிறாரு இல்லை போகிறேன் உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் கிடச்சாலும் அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் தெரியாதவங்க.